வணக்கம் வியூவர்ஸ். நான் உங்கள் ரமேஷ், மஞ்சு ரமேஷ் மாஸ்டர் மீடியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 70களில் ஆரம்பித்த தமிழ் திரையுலகின், ஏன் இந்திய திரையுலகின் எழுத்துலக சக்கரவர்த்தி அமரர் கே. பாக்யராஜ் ஐயா அவர்கள். திரைக்கதை மன்னன். இந்திய திரையுலகமே ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம். அவரோட கிராஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக அவருக்கு ஃபெயில்யூரே கிடையாது. அந்த மாதிரி ஒரு கிராஃப். 25 படங்களுக்கு மேலே இயக்கியிருக்காரு. அந்த 25 படங்கள்லேயுமே பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாகவே எல்லாமே இப்போ சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 படம் ஹிட் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு 2 படம் தோல்வி அடையும். அடுத்தது 2 படம் ஹிட் ஆகும். அடுத்த ஒரு 2 படம் தோல்வி அடையும். இப்படியெல்லாம் போகும். இங்கே அந்த கதையே கிடையாது ராஜா. தோல்வியே சந்திக்காத ஒரு திரைக்கதை ஜாம்பவான் அப்படின்னா பாக்யராஜ் சாரை சொல்லலாம். கண்ணாடி போட்டுட்டு யதார்த்தமாக, அதாவது நம்ம வீடுகளில் இருக்கிற ஒரு சராசரி ஒரு மனிதர் போலவே அவர் இருப்பார். எனக்கு தெரிஞ்ச திரைப்படத்தில் இவர் தான் அந்த ட்ரெண்டையே ஆரம்பிச்சிருப்பார் போல இருக்குது. அந்த மாதிரி தான் அவரோட இது இருக்கும். அதே மாதிரி தான் பக்கத்து வீட்டு ஒரு அங்கிள் மாதிரியே அவர் இருந்துகிட்ருப்பார். அதை பற்றி இன்னொரு விஷயமும் சொல்லணும். எல்லா கலைஞர்களுக்கும் ஊக்கம் கொடுக்குறது, இந்த சப்போர்ட்டிவாக இருக்கிறது, இந்த விஷயத்தை. ஒரு சின்ன படம் எடுத்திருப்பாங்க. அவங்க ஒரு ஆடியோ லான்ச் வைப்பாங்க. ஏதாவது செலிப்ரிட்டி வந்தால் தான் அன்றைக்கி இந்த பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் ஒரு செய்தி கிடைக்கிறதுக்கு, அவங்க கவரேஜ் பண்ணுறதுக்கு அவங்க ஆசைப்படுவாங்க. அப்படி எந்த செலிப்ரிட்டியுமே இல்லைன்னா அவங்களே என்ன போய் கவரேஜ் பண்ணுறது, அதை யார் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. இந்த மாதிரி தவிச்சிட்டு இருப்பாங்கல்ல இந்த சிறு பட தயாரிப்பாளர்கள். அவங்க அதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனிச்சிருக்கலாம், பாக்யராஜ் சார் கண்டிப்பாக அதில் கலந்துருப்பார். சமீபத்தில் இப்போ டைரக்டர் விக்ரமன் சார் கூட ஒரு செய்தியாகவே அதை சொல்லியிருக்கார். புது வசந்தம் படம் அவருடைய ஃபஸ்ட்டு படம். அந்த படத்தினுடைய பூஜைக்கு நிறைய விஐபிஸை கூப்பிட்ருக்காரு. ஏன்னா ஆர்பி சௌத்ரி சாருக்கும் அது படம் புது வசந்தம், அதாவது தமிழில். ஸோ அவரும் தமிழுக்கு புதுசு, விக்ரமன் சாருக்கும் ஃபஸ்ட்டு படம். எந்த விஐபியுமே வரலை. வந்த ஒரே விஐபி பாக்யராஜ் சார். பாக்யராஜ் சார் அப்போ பீக்கில் இருக்கார். அந்த புதுமுக இயக்குனர் ஒரு படம் பண்ணுறாரு. ஒரு புது கம்பெனி ஒன்று படம் பண்ணுது. அவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த விழாவில் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறமா ஷூட்டிங் போயிருக்கு. அப்போ 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே அவருக்கு அந்த எண்ணம் இருந்திருக்கு. அவர் அமரராகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே அவர் பட விழாக்களுக்கு, சிறு பட விழாவாக இருந்தாலும் சரி, தொடர்ச்சியாக அவர் தேடி போய் கூப்பிட்டுட்டா கண்டிப்பாக வந்துடுவார். அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருப்பார். அதே மாதிரி எழுத்தாளர் சங்கத்தில் அவர் தலைவராக இருந்தார். அவங்களுக்கு தெரியும். அந்த சமயத்தில் ஒரு லீடிங் டிரெக்டர், அதுமாரி இன்றைக்கி டாப் மோஸ்ட்டு ஒரு ஆக்டர். அந்த படத்தில் கதை சம்மந்தமாக ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு. அந்த கதை வேற ஒருத்தருக்குள்ளது அப்படின்னு சொல்லி. ஆனால் பாக்யராஜ் சார் பார்த்திங்கன்னா ரொம்ப நேர்மையாட்டு, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இருங்க, ஆனால் கதை அந்த உதவி இயக்குனருக்குள்ளது. அதனால் அவருக்கு உண்டான அந்த பெயரை போடணும், அவருக்கு உள்ள அந்த கதைக்கு உண்டான தொகையை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த விதமான ஒரு நிர்பந்தத்துக்கும் வளைஞ்சு கொடுக்காம அந்த இதில் ஸ்டெடியாக நின்று அந்த உதவி இயக்குனருக்கு அவர் வகித்த அந்த பதவிக்கும் ரொம்ப நேர்மையாக இருந்தார். அந்த மாதிரி ஒரு போல்டான ஒரு தலைவரை முறையாக நாங்கள் பார்த்தோம். ஒரு திறமையாளர் மட்டும் இல்லை, நல்ல ஒரு ஹியூமன் பீயிங், மனிதநேயம் கோர். ரொம்ப தீவிரமான கருத்துக்களை கூட நகைச்சுவையாக சொல்லுவார். அதனால தான் அவர் எல்லாருக்குமே பிடிக்கும். இது நம்ம ஆளுன்னு ஒரு படம் உங்களுக்கு தெரியும். அந்த படம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு ஜாதி கலப்பு திருமணத்தை பற்றி அதில் பேசியிருப்பார். ஐயர் பொண்ணு ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தவராட்டு நடிச்சிருப்பார். ரொம்ப பிரமாதமான அதை ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பார். இது நம்மால் படமெல்லாம் பார்த்திங்கன்னா உண்மையிலே திரைக்கதைக்கு அது ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப செக்யூராக அதை அழகாக ஹேண்டில் பண்ணியிருப்பார். ஏன்னா ரொம்ப ஹாட்டான ஒரு விஷயம். கொஞ்சம் ஸ்லிப்பானால் கூட அந்த படம் ரிலீஸுக்கே வந்திருக்காது. அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனால் அதை அழகாக ஹேண்டில் பண்ணியிருப்பார். எல்லாருமே ஒத்துக்கிற மாதிரி அதை ஹேண்டில் பண்ணியிருப்பார். யார் மனசும் புண்படாமல் அவ்வளோ பிரமாதமாக அந்த திரைக்கதை இருக்கும். நீங்கள் பார்க்கலைன்னா பாருங்கள் இது நம்ம படத்தை.
பர்சனலா எனக்கும் சாருக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. என்னன்னா, நான் சென்னைக்கு வந்து முதலா ஒருத்தர்ட்ட அசிஸ்டன்ட்டா சேரணும் அப்படின்னு போய் நின்னது வந்து பாக்யராஜ் சார் வீட்டு வாசல்ல தான். நுங்கம்பாக்கத்தில இருக்கக்கூடிய அவருடைய அந்த பழைய வீடு. இப்போ இருக்கிற வீடு இல்ல. பழைய வீடு. அங்க போயி வாசல்ல போவேன். ஆனால் வாசல்ல கூட செக்யூரிட்டி நிக்க விட மாட்டாரு. "தள்ளி போ, தள்ளி போ, தள்ளி போன்னே" சொல்லுவாரு. ஒரு 2 வீடு தள்ளி நிப்பேன். "அங்கேயே நிக்காத போ" அப்படிம்பாரு. என்னடா வம்பா போச்சுன்னு 4 வீடு தாண்டி நின்னுட்டு அங்கேருந்து நான் பார்த்துட்டு இருப்பேன். இப்படியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மாசமா நான் ஃபாலோமெண்ட்ல இருந்துட்டே இருந்தேன். அந்த செக்யூரிட்டி வந்து ஒரு தடவ நான் 4 வீடு தாண்டி நிக்கும்போது கூட என்கிட்ட வந்து, "தம்பி இங்கெல்லாம் நிக்கக்கூடாது" அப்படின்னாரு. அண்ணே நான் வீட்டுக்கிட்ட வரல. 4 வீடு தாண்டி இங்க நிக்கிறேன். ஏன்னா இங்கேயும் வந்து வெரட்டுறீங்க? நான் சார்ட்ட வாய்ப்பு கேட்க வந்திருக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொன்னேன். அவர் என்ன நெனச்சாரோ தெரியல. பரிதாபப்பட்டார் போல இருக்கு. தம்பி இந்த 4 வீடு தாண்டி நிக்கிறேல்ல, இன்னும் 2 வீடு தாண்டி நின்னேன்னா அங்க தான் சாரோட அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அங்க போய் நில்லு. அவங்க யாராவது வந்தாங்கன்னா, அவங்கள்ட்ட விஷயத்த சொல்லு. அவங்க மூலமா தான் நீ சார்ட்ட வர முடியும். மத்தபடி வீட்டுக்கு வந்து தொந்தரவு பண்ணாத தம்பி. ஏன்னா சாருக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். இங்க வராத, அங்க நில்லு அப்டின்னாரு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. இதுலேருந்து 2 வீடு தாண்டி போய் அந்த வாசல்ல நின்னவர் யாருமே இறங்கி வந்த மாரியே தெரியல. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் போனேன். அதே மாரியே அங்கே நின்னுக்கிட்டேன். அப்போ அந்த டைம்ல செம்புலி ஜெகன், ராசுகுட்டி படத்துல கொடை பிடிச்சிட்டு வருவார் இல்லையா? அவரு வந்தார். எனக்கு என்னன்னா அந்த படத்துல அவர பார்த்துருக்கேன். அப்பதான் அந்த படம் ரிலீஸு. அதனால வணக்கண்ணே அப்டின்னேன். பார்த்துட்டு என்னப்பா அப்டின்னாரு. சார்ட்ட அசிஸ்டன்ட்டா சேரணும் அப்டின்னேன். அப்டியே மேலேயும் கீழயும் பார்த்தாரு. அதனால சரி வா அப்டின்ட்டு மேல கூட்டு போனாரு. மேல பார்த்தாச்சுன்னா நெறைய அசிஸ்டன்ட்ஸ்ங்கலாம் இருந்தாங்க. அந்த பழைய அந்த ஃபிலிம் அந்த ரோல் அது இதெல்லாம் இருந்துச்சு மாடியில. போனோனே அங்க ஒரு 5 பேர் கிட்ட இருந்தோம். சரியா ஞாபகம் இல்ல. கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதை இது. பார்த்தீங்கன்னா 4, 5 பேர் இருந்தாங்க. இவரு வந்தோனே, "அது சார்ட்ட அசிஸ்டன்ட்டா சேரணுமா?" அப்டின்னோனே ஒருத்தர் பதில் வந்துட்டு, "அப்படியா? கதைய சொல்லுவியா?" அப்டின்னாரு. சொல்லுவேன்" அப்டின்னேன். சரின்ட்டு ஒரு சேர் எடுத்து போட்டாங்க. போட்டுட்டு, "சொல்லு" அப்டின்னாங்க. நான் ஒரு கதை சொன்னேன். அ கதை கேட்டு முடிச்சாங்க. முடிச்சுட்டு அதில ஒருத்தர், அது யாருன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. அ "என்ன சார்கிட்ட அசிஸ்டன்ட்டா சேர்றதுக்கு வந்திருக்கியா? இல்ல சார வச்சு படம் டைரக்ட் பண்ணதுக்கு வந்திருக்கியா?" அப்டின்னாரு. அதனால "என்ன சார்?" அப்படின்னு கேட்டேன். "இல்ல சாருக்கு தகுந்தாப்புலயே அவர ஹீரோவா வச்சே ஒரு கதை சொல்றியே" அப்படின்னாரு. "இல்ல சார் அவர்ட்ட அசிஸ்டன்ட்டா சேரணுங்கிறதுனால, அவர ஹீரோவா வச்சு இந்த கதைய ரெடி பண்ணேன்" அப்படின்னேன். சிரிச்சுட்டே ரைட் ஓகே நாங்க கொஞ்சம் பேர் இருக்கிறோம். இருந்தாலும் அப்பப்போ வந்துட்டு போ. வாய்ப்பு இருந்தா சொல்றேன் அப்படிங்கிற மாரி சொன்னாரு. ஆனா அதில அவரு அந்த சொன்ன வார்த்தை இருக்கு இல்லையா? "சார்கிட்ட அசிஸ்டன்ட்டா சேர வந்திருக்கிறியா? இல்ல சார வச்சு படம் டைரக்ட் பண்ண வந்திருக்கிறியான்னு?" அது உண்மையிலேயே அந்த வார்த்தை வந்து அது யார் அந்த இடத்துல சொன்னதுன்னு எனக்கு தெரியல. அந்த வார்த்தை பளிச்சிருச்சு. அந்த மாதிரி ஒரு திரைக்கதை ஜாம்பவான வச்சு என்னுடைய படத்தில நான் அவர இயக்குற அந்த வாய்ப்பும் எனக்கு கிடைச்சிச்சு. இன்னும் கூட பாக்யராஜ் சார் வந்து அவரு தவறி போயிட்டாரு அப்படிங்கிறது வந்து அ என்ன என்னால ஒரு மனதளவுல ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் எல்லாமாவும் இருக்கிறார். என்னன்னா நான் எழுதுற எழுத்துக்கள்ல நிச்சயமா அவருடைய அந்த அந்த விஷயம் இருக்கும். அது இல்லாம என்னுடைய எழுத்து இருக்காது. அந்த அளவுக்கு அவர ரொம்ப தீவிரமாவே நான் வந்து ஃபாலோவுல இருந்தேன். ம். அவர்கிட்ட சேர முடியல. அதனால தான் அவரோட அசோசியேட் பாக்யநாதன் சார்ட்ட போய் நான் ஒர்க் பண்ணேன். மிகப்பெரிய ஜாம்பவான். நம்மள விட்டு அவரு பிரியவே இல்ல. அவருங்க விட்டுட்டு போன அந்த படைப்புகள் வந்து அது சாகாவரம் பெற்றதாட்டு அது பல நூற்றாண்டுகள கடந்து கூட நிக்கும். அதுதான் உண்மை. அவங்க நம்ம கூட வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. அ பாக்யராஜ் சாருக்கு என்னுடைய கண்ணீர் அஞ்சலி.